ஆர்கே சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். எல்ஐசி உடைய இணையதளம் முகப்பு வந்து ஹிந்தியில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ட்விட்டரில் பேசுபொருளாகுது. அதன் பிறகு முதலமைச்சருடைய ட்விட்டு, எதிர்க்கட்சி தலைவர் அதற்காக ட்விட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். 1 மணி நேரத்திற்கு முன்பு மாலை எல்ஐசி ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டை போடுறாங்க. அது ஒரு டெக்னிக்கல் எரர், எங்கள் வெப்சைட்டில் இப்போ இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புள்ளியிலிருந்து பார்த்தா திரும்ப இந்த ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வருவதும், அதை தமிழ்நாடு முதலாளாக எதிர்ப்பதும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மறுபடியும் போய் சொல்கிறாங்க. எல்ஐசி ஆனாலும் சரி, எஸ்ஆர் சேகர் ஆனாலும் சரி, அனைவரும் வந்து இப்போ எடுத்து பாருங்களேன். நான் எல்ஐசின்னு இப்போ டைப் பண்ணுறேங்க. எல்ஐசி இது டைப் பண்ணி இது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்னு நான் வந்து கூகுளில் இருந்து எடுக்கிறேன். ஹிந்தி தான் வருது. இது ஏன்னு கேட்குறேன். ஹிந்தி வந்தப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு 10 செகண்ட் கழிச்சு இங்கிலீஷ் வருது. ஆனால் கீழே போய் பார்க்கும்போது எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்குது. அப்போ எல்ஐசி இப்போவும் போய் சொல்லுது, எஸ்ஆர் சேகர் போய் சொல்கிறாரு, பாஜக போய் சொல்லுது, அனைவரும் போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்குன்னு தான் கேட்குறேன். இது ஒரு பிஸ்னஸ் தானே. இந்த ஒரு பிஸ்னஸை வந்து வழி நடத்துறதுக்கு கூட பாஜகவுக்கு வக்கில்லை என்றதான் இப்போ தெரிகிறது. இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் வருது, நிர்மலா சீதாராமனுக்கு வருது. அவர்கள் வந்து ஹிந்தியை சார்ந்தவர்கள் கிடையாது. இங்கே வந்துட்டு ஹிந்தி எனக்கு படிக்காதனால பல பிரச்சனை எல்லாம் பேசினவர்கள். அவர்களுக்கே வந்து இப்போ இந்த எல்ஐசியை வந்து குழி தோண்டி புதைக்கணும் என்று இவங்க நினைத்து விட்டார்களா, எல்ஐசியை வந்து தனியாருக்கு தாரை வார்க்கணும்னு பார்க்குறாங்களா? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு இப்போ அங்கே போயிட்டு செக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்றால் இந்த அளவுக்கு ஹிந்தி எனக்கு தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி போல்தாகும். அப்படி இருந்தால் கூட என்னுடைய உணர்வு வந்து ஹிந்தி திணிக்கக்கூடாதுங்கிற உணர்வில் அதனுடைய அடிப்படையில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மறுபடியும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது வந்து திணிக்கப்படுறதுக்கான அந்த சைலண்டான முயற்சிகள் நடக்கும்போது தான் அது முதல் ஆளாக நின்று தமிழகம், அது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, மதிமுக ஆனாலும் சரி, கம்யூனிஸ்டுகள் ஆனாலும் சரி, அனைவரும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு போக்கை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதுதான் எல்லா மாநிலங்களும் இதை எதிர்க்க வேண்டும். ஆனால் ஏனோ இன்னும் கேரளாவுக்கு வந்து அந்த இது இன்னும் வரவில்லை. அங்கே தேர்தல் நடக்கிறதுனால கூட இருக்கலாம். கர்நாடகாவில் பேசவில்லை, ஆந்திராவில் பேசவில்லை. என்னை பொறுத்தளவில் இப்போ இவர்களுடைய அந்த நோக்கமே வந்து 1 லாங்குவேஜ், 1 கல்ச்சர், 1 ரிலீஜன் இப்படியே கொண்டு போயிட்டு தான் ஒரு இந்தியாவுக்கே எல்லாருமே சேர்த்து அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஹோமோஜினிட்டி வர வேண்டும் என்றதான் சவர்கருடைய, கோல்வார்கருடைய நோக்கமாக இருக்கிறது. அதை பின்பற்றி தான் எல்லா பயணங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்கங்கே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ ரயில்வேல பார்த்தா அதிகமாக ஹிந்தி பேசுகின்ற நபர்கள் வந்து எப்படி ரிக்ரூட் ஆகிறாங்க? ஏன் தமிழில் வந்து பரீட்சை நடத்தக்கூடாதா? தமிழில் இங்கே பாருங்களேன், பல இடங்களில் வந்து ஹிந்தி தெரிஞ்ச நபர்கள் தான் பேங்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், போஸ்ட் ஆஃபீஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேயோ கேரளத்திலேயோ நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு தனியார்கள்லையும் கூட நாம இப்போ போனோம்னா இந்தியன் பேங்க்ஸ்க்கோ ஏதோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு போனால் ஹிந்தி பேசுகிறவங்க தான் இருக்காங்க அங்கே அதிகமாக. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஆப்ல ஒரு பிரச்சனைன்னு கேட்டாலும் புரியல. ஆமா, அவங்களுக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குதுங்க. அப்போ அப்படி ஒரு நபரை வந்து நீங்க ஏன் இங்க போடுறீங்க? இதனால வந்து இப்போ ரயில்வேஸ் எடுத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு கூட இருக்கிறது. ஏற்கனவே வந்து இருக்கிற லட்சணம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம் எல்லா இடத்துலையுமே. அப்போ இவர் வந்து ஒரு கேங்மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, இல்லைன்னா ஒரு இந்த கேட்டு சாத்துறவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்க கேட் க்ளோஸ் பண்ணி வண்டி போகிறக்குள்ளால என்ன டைம் ஆகணும்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்து கூட ஹிந்தி பேசுகிறவர்கள் ஹிந்தி பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வந்து இதுக்கு இந்தியாவில் இருக்கின்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க தான் உட்காந்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அது சதர்ன் டிவிஷனில், சதர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஹிந்திக்காரன் தான் உட்காந்துருக்கான். எனக்கு அதில் பெரிய வருத்தம் கிடையாது. ஆனால் நீ ஏன்னா தமிழ்ல ஏன் பரீட்சை நடத்த மாட்டேங்கிறாங்க கேட்குறேன்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து தமிழ் கற்றுக்கிட்டு ஆங்கிலம் கற்றுக்கிட்டு அந்த ஆங்கிலத்தை பரீட்சை எழுதி அந்த ஆங்கிலத்தினுடைய ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்கும். ஹிந்தி இருக்கிறவனுக்கும் ஒரு ஆங்கிலத்தில் எழுதினவங்களும் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல் உட்கார வச்சு இந்த பரீட்சையில் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தோத்தவனும் ஹிந்தியில் எழுதி ஜெயிச்சவனையும் வச்சுட்டு ஒரு நியூட்ரல் லாங்குவேஜ் அவன் ஹிந்தியிலே பதில் சொல்லிட்டோம், இவன் வந்து ஆங்கிலத்திலே தமிழ்லேயே பதில் சொல்லிட்டு வச்சு பாருங்கள். நிகராக இல்லை என்றால் அதுக்கு மேலாக இருப்பான் நம்மளுடைய தமிழில் பேசுகிறவன், இல்லைனா மலையாளம் பேசுகிறவன் அதுக்கு மேலேயாக இருப்பான். அப்போ ஏன் அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் கேட்குறேன். அந்த மொழியில் நீங்கள் பரீட்சை நடத்துறீங்கல்ல, அவனுக்கு பரிச்சிதமான மொழியில் நீங்கள் நடத்துறீங்க.
எனக்கு ஃபாரினான மொழியை நீங்கள் பரிச்சை நடத்துறீங்க. அப்படி இருந்தும் கூட அவன் ஓரளவுக்கு மேலே வர்றான். இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கும் தீர்வு இல்லாமல் இருக்கிறது. எல்ஐசியினுடைய இஷ்யூ வந்து ஒரு முதலமைச்சர் வந்து எல்லா மாநிலத்தில இருந்தும் எல்லா தரப்பட்ட மக்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுடைய காப்பீட்டுக்காக அவங்க போட்டிருக்காங்க. அது வந்து ஆயுள் காப்பீடு, அவங்களுடைய வாழ்நாளுக்கான ஒரு காப்பீடாக அதை பார்க்குறாங்க. இதுதான் இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே மிகப்பெரிய சேவிங் ஸ்கீம்னு இன்னும் நம்பக்கூடிய தலைமுறை இங்கே இருந்துட்டு இருக்கும் பொழுது இதை இந்தி ஆங்கிலம் இப்போ வந்து நீங்களே சொல்றீங்க டெக்னிக்கல் எரர்னு அவங்க சொல்றாங்க, அது சரி பண்றது அப்படிங்கிறது. ஆனால் எல்லா மொழி மக்களுக்கும் அதுல வாய்ப்பு எல்லா மொழியும் கொடுக்கலாம் இல்லையா அந்த வெப்சைட்ல? அது ஒரு சின்ன விஷயம் தானே. இன்னைக்கு வந்து கூகுள் அதை எவ்வளோ ஈஸி பண்ணிருச்சு இந்த லாங்குவேஜ் பேரியரை. அதை செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? சிக்கல் ஒன்றும் கிடையாது. இது வேணும்னே பண்ணாதான் நான் சொல்றேன். எல்ஐசியில் வந்து திடீரென்று ஒரு டெக்னிக்கல் எரர்னால கம்ப்ளீட்டாக ஹிந்தியாக மாறாது. ஒன்றும் ஒரு டினையல் ஆஃப் சர்வீஸ்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்கிறது. அதை வந்து எவனோ வந்து அந்த சைட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த அட்டாக்கர் என்னன்னா இங்கே காசு கேட்பான், வேற ஒன்றும் கிடையாது. அது வெளியூரில் உட்காந்துருக்க ஒருத்தனாக இருக்கலாம். அந்த என்ன இது கிரிப்டோ கரன்சி அவனுக்கு கொடுத்தா அவன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இது ஒரு விதமான அட்டாக்காக இருக்குது. இந்த மாதிரியான இது முழுக்க எல்ஐசி என்ற நிறுவனம் வந்து பொய் சொல்லுகிறவங்க, வேற ஒன்றும் கிடையாது. தலைமையில் இருக்கிறவங்க வந்து இதற்கு பொய் சொன்னதுனால நிச்சயமாக தமிழக அரசாங்கம் இதற்கு எதிராக ஒரு கேஸ் லாட்ஜ் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முதலமைச்சர் பேசியிருக்காருங்க இதை பற்றி. அவர் வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் வந்து கனிமொழி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஆமா, இதுக்கு பிறகும் கூட இதுல இன்னும் மாற்றம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, டெக்னிக்கல் எரர்னு சொன்னா இது டெக்னிக்கல் எரர் கிடையாது, இது வேணுமே. இப்போ சைட்டை முடக்கி இருக்கலாம்ல, ஏன் அது பண்ணலான்னு கேட்கறேன் நான். இப்போ இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கின்ற எல்ஐசி ஏஜென்ட்ஸ் எல்லாம் குமரிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பலரும் வந்து கேட்குறாங்க, எத்தனையோ நபர். நானே என்னுடைய எல்ஐசி ஏஜென்ட்டை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க எப்படி இருக்குது, எனக்கு பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இல்லைங்க கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு யார் ஒரு ஜோனல் ஆஃபீஸர் கூட தகவல் கிடையாதுங்க, யாருக்குமே தகவல் கிடையாது. இது மேலே இருந்து செஞ்ச விஷயம். இம்போசிஷன் எப்படி வந்து பல இடங்களில் வந்து இப்போதைக்கு செய்வதற்கான காரணமா என்ன பார்க்கறீங்க? இப்போ ஒரு பக்கம் தேர்தல் நடக்குது, நீங்களே குறிப்பிட்டீங்க. தேர்தலுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குதா? நிச்சயமாக இருக்கிறது. அவர்களுடைய நோக்கம், அவர்கள் என்றால் பாஜகவினுடைய இன்றைய நோக்கம், அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதை விட ஒரு படி அதிகமாகவே அமித்ஷாவினுடைய நோக்கம் வந்து ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களை சார்ந்தவரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கின்ற இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு ஹிந்தி என்ற நேஷனல் லாங்குவேஜ் அடிக்கடிக்கு பேசி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு புரிதல் வட இந்தியாவிலையும் பல இடங்களில் தென்னிந்தியாவிலும் வந்து ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் அந்த அளவுக்கு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது வந்து இந்த 10 வருஷ பாஜகவினுடைய ஒரு பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன். அப்போ அதனுடைய நீட்சியாக தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திடீரென்று இந்த நேஷனல் ஹைவேஸில் இருக்கின்ற அந்த கல்கள் எல்லாம் திடீர்னு ஹிந்தி மயமாகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருக்கின்ற விஷயம். அது எப்படி திடீர்னு ஒரு நாள் ஆச்சு? அப்போ ஒரு தேர்தலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ ஏன் பண்றாங்கன்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து அவர்களுடைய சிஸ்டமேட்டிக் கொள்கைபரமான ஒரு முடிவாக இருக்கிறது. அந்த கொள்கை விஷயம் வந்து அவர்கள் எப்போ எல்லாம் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு மறுபடியும் வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடியினுடைய பாஜக, அமித்ஷாவினுடைய பாஜக என்று நான் தமிழ்நாட்டிலிருந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 பேருமே இதை எதிர்த்திருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க, 600 கோடி உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த எஜுகேஷன் கிராண்டாக கொடுக்கணுமா, நீங்க வந்து இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆமா, தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பெரிய நெருக்கடி, இங்க காசு கிடையாது. அதாவது இங்க இருக்கிற டாக்ஸ் எல்லாம் மூட்டையா தூக்கி டெல்லிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து காசு கொடுக்க மாட்டேங்கிற, ஏதோ மோதியினுடைய வீட்டில் எடுத்து கொண்டு வந்த காசு, இல்லை என்றால் மோதிக்கு தனியாக ஆண்டவன் அனுப்பின காசு, இதை வந்து நான் எப்படி வந்து கொடுக்கணும், அந்த அளவுக்கு தான் நான் கொடுக்க முடியும் என்ற ஒரு மன்னரை போல உட்கார்ந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா. யூபிக்கு வந்து அதிகமாக காசு கொடுக்கறது, பீகாருக்கு அதிகமாக காசு கொடுக்கறது, ஆந்திராவுக்கு, ஏன்னா ஆந்திராவும் பீகார் இல்லைன்னா இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கிடையாது. அப்புறம் தனக்கு வேண்டியவங்களுக்கு காசு கொடுக்கறது, கடைசியாக தமிழருக்கு இதப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடி வந்து இப்படி எடுத்து போடுறது, கேரளாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விரலில் வந்து இப்படி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதோ தான ஒரு ராஜாவாக இன்னமும் இருக்கிறேன் என்ற அந்த பாணியில் தான் அவர் வந்து கம்ப்ளீட் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார் என்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழகத்தினுடைய
பெரும் ஒரு அநீதிக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நம்மளுடைய இந்த வரிப்பணத்திலிருந்து வர்றக்கே வந்து ஹிந்தி எழுதினா தான் வரிப்பணம் வரும், நீ வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து நீ ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு வந்து காசு கொடுப்பேன் என்று சொல்றது வந்து எவ்வளவு ஆனால் அபத்தமானது. நேற்றைக்கு வந்து நிதி செயலாளர் அரவிந்த் பனாகரியா வந்து 16வது நிதிக்குழு தமிழ்நாடு தான் மாஸ்டர் கிளாஸ் டாக்குமெண்ட்டை 40 பக்கத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்காரு இல்லையா? ஆமா, நிறைய இடத்துல, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி நடத்த வேண்டும் என்றால் நீங்க தமிழகத்துக்கு வந்தா போதும். நீங்க வந்து உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அனைவரும் பாஜக நபர்கள் போய் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க, சிஎம் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு அழைத்து பிரசன்ட் பண்ணவில்லை, அவர்களுக்கு டைம் நஷ்டமாகும்னு சொல்லிட்டு இவரே அங்கே வந்து சாலா ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து பிரசன்ட் பண்ணுறாரு. அனைவரும் போய் அங்கே வந்து பிரசன்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து நிதி ஆயோகனுடைய குழுக்கள் வந்து பல இடங்களில் போய் விசாரித்து இங்கே இருக்கின்ற என்ஜிஓஸ் எப்படி நடக்கிறது, இங்கே இருக்கின்ற பாக்கி இருக்கின்ற நிறுவனங்கள் எப்படி நடக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி நடக்குது, இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் வந்து யார் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்தான்னு பார்த்தா தமிழக அரசாங்கம். தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு என்ன நலன் வருதோ அது வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் கோடிட்டு காமிச்சு அப்படியே இருக்கின்ற பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதன் பிறகும் 16வது நிதிக்குழு வந்து தமிழகத்துக்கு நீதி செய்யவில்லை என்றால் அது மிக தெளிவாக தெரியும் பாஜகவினுடைய அரசியல் என்றுதான் நமக்கு தெரியும். இதில் ஒன்று குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய பாஜகவினுடைய வைஸ் பிரசிடென்ட், தமிழக வைஸ் பிரசிடென்ட் நாராயணன் திருப்பதி வந்து இந்த மாதிரி எல்ஐசி நிறுவனம் செய்யக்கூடாது, மக்களுக்கு புரியும் பாஷையில் போட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த பாஜகவை நாம் வந்து புறந்தள்ளி பேசக்கூடிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதிலேயும் நல்ல நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மேட்டர் புரியுது. மேட்டர் புரிஞ்சால் நிச்சயமாக தமிழகத்துக்கும் நலன் வர வேண்டும் என்ற அந்த நோக்கமும் இருக்கிறதுனால தான் அப்படி செய்கிறாங்க.